ஓம் நம சிவாய. ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி 24ஆம் திருநாள். இன்றைய கிரக அமைப்புகளின்படி 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம், பொருளாதார ரீதியாக சாதகமான நாள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடும். காரிய சக்தி பெற ஸ்ரீ ஆஞ்சநேயரை ராமநாமம் ஜெபித்து வழிபடவும். ரிஷபம், தொழில் மற்றும் பணியிடத்தில் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் தேடி வரும். செல்வ வளம் பெருக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நெய்தீபமிட்டு வணங்கவும். மிதுனம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் மற்றும் திருப்பங்கள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி உடைமடைவார். புத்தியும் நாணமும் சிறக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் வழிபடவும். கடகம், சந்திராஷ்டமம் காலம் நீடிப்பதால் கூடுதல் கவனம் தேவை. முக்கிய ஆவணங்கள் கையெழுத்து இடும்போதும் வாகனங்களை இயக்கும் போதும் நிதானம் அவசியம். மன அமைதியும் தடைகள் நீங்கவும் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடவும். சிம்மம், வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் தரும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். பொது வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். சூரியனின் ஆற்றல் பெற சூரிய நாராயணர் அல்லது சிவபெருமான் வழிபாடு சிறப்பு. கன்னி, பழைய கடன்கள் மற்றும் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். இன்னல்கள் யாவும் தீர ஸ்ரீ விநாயக பெருமானை அருகும்புல் சாற்றி வழிபடவும். துலாம், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பூர்வ புண்ணிய பலன்களால் தொட்ட காரியங்கள் துலங்கும். கலை மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன நிம்மதி பெற ஸ்ரீ கிருஷ்ணரை மனதார வழிபடவும். விருச்சகம், வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உறவினர்களின் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தைரியமும் வெற்றியும் உண்டாக முருகப்பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடவும். தனுசு, சுய முயற்சிகளில் அபார வெற்றி கிடைக்கும். உங்களில் தைரியமும் சுறுசுறுப்பும் கூடும் நாள். குறுகிய தூர பயணங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திருஷ்டிகள் நீங்க ஸ்ரீ காலபைரவரை மாலை வேளையில் வழிபடவும். மகரம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உங்களின் இன்முகமான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமைக்கு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வணங்கவும். கும்பம், மனதில் புதிய தெளிவும் உற்சாகமும் பிறக்கும். சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் திட்டங்கள் நிறைவேறும். கிரகதோஷங்கள் நீங்கி சுபிட்சம் பெற ஸ்ரீ சிவபெருமானை ஓம் நம சிவாய மந்திரம் கூறி வழிபடவும். மீனம், சுப செயல்களும் அலைச்சல்களும் சற்று அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்பு தேடி வரும். குருவின் முழு அருளை பெற ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள்